சீனு, என்னடா பண்ணிட்டு இருக்க? உனக்கு தான் முத்தம் கொடுத்துட்டு இருக்கேன். ம்? எதுக்கு முத்தம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு நீ தலகாணிக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கியா? உன்னோட வாசனை, உன் உதட்டோட லிப்ஸ்டிக், நீ வந்து அல்வா கொடுத்துட்டு போயிட்ட. நான் தலையணைய நீயா நினைச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்கேன். உனக்கு கோவம் வருது இல்ல, பொறாமையா இருக்குல்ல, டென்ஷன் ஆகுதுல்ல, அப்போ கிட்ட வந்து எனக்கு ஒரு முத்தம் கொடு. அவசரப்படாதடா, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. இப்பவே நான் காத்துட்டு தானே இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்னா என்னடி சொல்ற? அல்வா, மல்லிப்பூ, பழம், பாதாம், முந்திரின்லாம் கொடுத்துட்டு இப்ப அவசரப்படாத, கொஞ்ச நாள் பொறு தலைவா, இந்த வஞ்சி கொடி கையில் வருவாங்கிற. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. எல்லா சூழ்நிலையும் சரியாகி நம்ம எல்லாரும் சந்தோஷமாகி ப்ராப்பரா நம்ம சாந்தி முகூர்த்தம் நடக்கணும். அது நடக்கும் போது நடக்கட்டும். இப்போ ஒரு மினி சாந்தி முகூர்த்தம் நடக்கணும். டேய், என்னடா நீ சொன்னா கேட்க மாட்டியா? ஏண்டா இப்படி எமோஷனல் ஆகுற? இப்ப நான் எங்க போயிட போறேன்? கிணத்து தண்ணிய ஆத்து வெள்ளம் அடிச்சிட்டு போயிடுமான்னு சொல்லுவாங்க. நான் இங்க தானே இருக்கேன். என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து நீதாண்டா. இந்த உலகத்துல நான் எதை எழுந்தாலும் நான் இழக்க கூடாதுன்னு நினைக்கிறது உன்னதான். சாமி கிட்ட என்னோட பிரார்த்தனை எல்லாம் அதுதான். உன்ன மாதிரி ஒருத்தன் கணவனா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல மாயா, நீ சொல்றது உண்மை இல்ல. நான் நீதான் எனக்கு கிடைச்ச வரமா நினைக்கிறேன். இல்ல சீனு, உன் அளவுக்கு என் மனசு சுத்தமா இல்ல. நீ என்ன நினைக்கிற மாதிரி நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கேன். நானு எனக்கு தெரியலடா. என்ன சொல்ற?